வணக்கம். தேமுதிக, பாமக இன்னும் 2 கட்சிகளுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பாமக ஓரளவுக்கு அதிமுக சைடு வரும் அப்படின்னாலும் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா இன்னும் டிமாண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த 2 கட்சிகளும் யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தலைமைக்கு மட்டும்தான் இருக்குது. தொண்டர்கள் கூட இல்லை. இப்போ பிரேமலதா திடீர்னு 40 தொகுதிகளுக்கு நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனு கொடுக்க போகிறாங்க. கொடுத்து அவங்க 40 தொகுதியில் நிற்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்றாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் ஓட்டை பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கு போகிற ஓட்டை, அதிருப்தி ஓட்டுகளை தேமுதிக பிரிக்க முடியும். அப்படி என்ன தேமுதிக ஓட்டை அவ்வளோ பிரிச்சிரும் அப்படின்னு யோசிச்சோம்னா, அவங்க விஜயகாந்த் மறைஞ்ச போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கும்பல். அவ்வளோ கும்பலும் தேமுதிக கும்பல் கிடையாது. விஜயகாந்த் மேலே இருக்கிற அபிமானம், எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் விஜயகாந்த் மேலே இருக்கிற அபிமானத்தில் வந்துட்டு போனால் அந்த இது அத்தனையுமே தனக்கான ஓட்டு, தேமுதிகவுக்கான ஓட்டு அப்படின்னு பிரேமலதா நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமானது. அந்த எண்ணத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்க. அதிமுகவுக்கும் கூட்டணி வலுவில்லாமல் இருக்குது. திமுகவை தவிர மீதி எந்த கட்சிக்குமே பெருசாக கூட்டணி, வலுவான கூட்டணி இல்லை. திமுக இந்த கூட்டணியில் இப்படியே தொடர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்க அதிக தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இறங்கி பாஜக, பாமகட்டையும் பேசுகிறாங்க, தேமுதிகட்டையும் பேசுகிறாங்க. பாமக பல டிமாண்டுகளை வைக்குது, தேமுதிக சில டிமாண்டுகளை வைக்குது. அவங்களுக்கு ஒரே எண்ணம் ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பிரேமலதா இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால கூட்டணி முறிவு அதிகமாக போயிட்டே இருக்குது. பேச்சுவார்த்தை பெருசாக ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது. அதுதான் வேலுமணி, தங்கமணி எல்லாமே பிரேமலதா வீட்டில் போய் பேசினா கூட நாங்கள் ஒரு குழு வச்சுருக்காங்க, தொகுதி பங்கிட்டு குழு, அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் போய் பேசிட்டு வந்தாங்க. அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் அதிமுகனால் கொடுக்கவே முடியல. அதே போல் பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணணும், நீங்களே செலவு பண்ணணும் எங்கள் வேட்பாளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு டிமாண்டு. இதெல்லாம் கேட்கும்போது பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, இவங்க கட்சி நடத்துகிறாங்க, இவங்க வேட்பாளருக்கு இவங்க தான் செலவு பண்ணணும், நம்மளே செலவு பண்ணுறதா அப்படின்னு சில விஷயங்களை ஒத்துக்கிட்டாலும், 3ல் 1 பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேறாங்க. கூட்டணிக்குள்ளே வர மாட்டேறாங்க. இப்போ விருப்பம் பண்ண 40 தொகுதியிலும் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.42 தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேமுதிக எப்படி தனித்து 40 தொகுதியிலும் போட்டி போட முடியும் அப்படின்னா, இது நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிகளுக்கு சொல்கிறதுக்கும் டிமாண்டை அதிகப்படுத்துறதுக்கான வேலை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது பாமக பாஜகவோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டாங்க. நடத்தி அமைச்சர் பதவி வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், அதே போல் தான் மேலே இருக்கிற வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணணும். ஏன்னா பாஜகவில் நிறைய பேர் வழக்கில் மாட்டிக்கிட்டு சிக்கிறவங்க எல்லாருமே பாஜகவில் போய் சேர்ந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு எல்லாத்தையுமே நீக்கிடுறாங்க. அதனால திரும்பவும் பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கும்போது தான் மேலே இருக்கிற வழக்குகளையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி கேட்குறாரு. ஆனால் அன்புமணி என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அவர் பாஜகவில் போய் சேர்ந்தால் தான் அவங்க அந்த கட்சியை அவர் மேலே இருக்க வழக்குகளை நீக்குவாங்களே தவிர அது வரைக்கும் அவங்க நீக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான சூழ்நிலை. அது கள நிலவரம் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் கேட்குறதையும் பாஜகனால கொடுக்க முடியல. டிமாண்டை அதிகப்படுத்திக்கிட்டே போயிருக்காங்க. நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது, நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. யாரோடையும் இவங்க கூட்டணி வைக்கலைன்னா இவங்களும் ஜெயிக்க முடியாது. அதுதான் மிகப்பெரிய விஷயமே. இப்போ திமுகவே இவ்வளோ வலுவான ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கு அப்படின்னா, திமுக தனியாக நின்றாலும் பெருசாக ஜெயிக்க முடியாது. இப்போ அதிமுக எடப்பாடி டீமே பார்த்திங்கன்னா பெருசாக வெற்றி பெறணும்னா பெரிய அளவில் கூட்டணி வச்சே ஆகணும். இப்போ வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறது காரணம் கூட்டணி, மெகா கூட்டணி அப்படின்னாரு, கூட்டணியே வைக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகளே தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிமாண்டை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு எல்லையில் எல்லாருமே அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஒரு எல்லையில் பாமக, தேமுதிக 2 கட்சிகளுமே வேணாம், அவங்களே முடிவு எடுத்துகிட்டு அவங்களே வரட்டும், நம்ம கொடுக்கக்கூடியது இதுதான், உங்கள் கட்சியோட ஹைட்டு எவ்வளவு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சீட்டை கேளுங்க, இல்லை நீங்கள் தனித்து நிற்கிறீங்களா, தனித்து நின்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருது. தேமுதிகவுக்கு 3 தான் தருவேங்கிறாங்க. பாமகவுக்கு 7+1 தரேங்கிறாங்க. பாமகட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாமகட்ட பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்க. பாமக என்ன பண்ண போகுதுங்கிறதே கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா தேமுதிக, பாமக 2 கட்சிகளும் ரொம்ப இழுத்து கடைசி சூழ்நிலை வரைக்கும் யாரோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் டென்ஷன் ஆக்கி, கடுப்பாக்கி, காண்டாக்கி, அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே வெறுப்பாகிற அளவுக்கு கொண்டு போயிட்டு கடைசியில் நான் இவங்க கூட கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிமாண்டை ஏற்றுறதுக்காக அவங்க பண்ணுற இந்த சாகச விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பார்க்கலாம் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.